ஓகே மக்களே எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அருமையாக அவங்களோட ரிவிஷன்ஸ் எல்லாருமே கொண்டு போயிட்டுருக்கீங்க. டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணாத மக்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய டெஸ்ட்டே போட்டிருக்கு, அட்டன் பண்ணுங்கள். நியூ சிலபஸ்க்கான கண்டென்ட்ஸுமே நான் உங்களுக்கு அப்படியே சைட் பை சைட் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கேன், அதையும் அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரிவிஷன்ஸ் போக அப்புறம் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க கொஷின்ஸ் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஜேடியோனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. இந்த பேக்கேஜ் போக இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் இந்த நியூ சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டையும் உங்களுக்கு எடுத்துகிட்ட மாதிரி கொஷின்ஸும் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டுத்தையுமே அழகாக கொண்டு போங்க. ஓகே, லைவில் இருக்கக்கூடிய மக்கள் ஹாய் ஹலோ வணக்கம் போடுங்க. யாரெல்லாம் லைவில் இருக்கீங்க அப்படின்றத பார்த்துடலாம். என்னென்ன கொஷினுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்றத எதுக்கெல்லாம் தெரியுதோ அதை அப்படியே அழகாக ஆன்சர் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நானே கொஷினுடைய எண்டில் சொல்லுவேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெஸ்ட் எழுதும் போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னோம்னா என்ன கொஷினுக்கு நீங்கள் தப்பு பண்ணீங்களோ அந்த கொஷினையும் அந்த ஆன்சரையும் மட்டும் ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேற்கொண்டு அந்த கொஷினை திருப்பி நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் தப்பு பண்ண மாட்டீங்க. இதை நிறைய தடவை நான் கிளாஸில் கூட சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மிஸ்டேக்ஸ் ரிப்பீட் ஆகாது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம போகலாம். இதில் நிறையா இதில் வந்து ஒரு 80 கொஷின்ஸ் இருக்குது அண்ட் இதில் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் அழகாக செஷனை கொண்டு போங்க, எல்லா கொஷின்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னா which of the following is the measure of the particle size range அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஷின் தமிழ் குவாட்ஸ் சிம்பிளிஃபைடு விஸ்டம் தமிழ்னே கூப்பிடலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஷர்மிளா மேம், முருகேசன் சார், கார்த்திகேயன் சார். ஓகே, அப்போது இந்த கொஷினுக்கு வந்து என்ன கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு எஃபெக்டிவ் சைஸ் அப்படின்னா என்ன, யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன, எஃபெக்டிவ் சைஸு, யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம்ஸு. இதில் உங்களுக்கு யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது வந்து என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் D60/D10. ஓகே, இதில் யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயிலுக்கு என்னன்னு கேட்பாங்க. அதே வந்து வெல் கிரேடட் சாண்டுக்கு என்ன, புவர்லி கிரேடட் சாண்டுக்கு என்ன, இது எல்லாத்துக்குமே வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வருது. ஸோ யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது போக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா என்னது, சிசி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா, D² 30 divided by D60 into D10. D² 30 divided by D60 into D10. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர்னுடைய ரேஞ்ச் கேட்பாங்க. அஜித் சார் வாங்கப்பா. ஜீவா வணக்கம். இப்போ இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா கர்வேச்சர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் வந்து வெல் கிரேடட் சாயிலுக்கு வந்து 1 2 3 இதனுடைய ரேஞ்சு. ஓகேவா? கேப் கிரேடட் சாயில்னு நீங்கள் எடுத்துக்கலாம். கேப் கிரேடட் சாயிலுக்கும் அதே தான், அப்படியே பிரித்து சொல்லணும். ஸோ இதனுடைய ரேஞ்சையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட். பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் என்னென்ன, பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸ் கொஷினை நல்லா கேட்டுட்டு சொல்லுங்கள். பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான மெத்தட்ஸ் எப்படிலாம் கண்டுபிடிப்பீங்க, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? வெரி குட், ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ் இருக்குது. இன்னொன்று வெரி குட் ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ் ஒன்று இருக்குது. இன்னொன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சீவ் அனாலிசிஸ் இருக்குது. இந்த ரெண்டு அனாலிசிஸ் மெத்தட்ஸுமே வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஓகேவா? Okay, coming to the next question. Indian Road Congress was established in. Indian Road Congress was established in. It is established in the year 19
நமக்கு கண்டிப்பாக ஹைவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் இயர் ரோட் பிளான், செகண்ட் இயர் ரோட் பிளான், தேர்ட் இயர் ரோட் பிளான் பற்றி கண்டிப்பாக தெரியணும். நாக்பூர் பிளானு, பாம்பே பிளானு, லக்னோ பிளானு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாக்பூர் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கிரிட் பேட்டர்ன் ஞாபகத்தில் வந்துடணும். இதே லக்னோ பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் அண்ட் பிளாக் பேட்டர்ன் ஞாபகத்தில் வந்துடணும். இது போக ஜேக்கர் கமிட்டி எப்போ ஃபார்ம் ஆச்சு, அதாவது ஃபஸ்ட்டு கமிட்டியே ஜேக்கர் கமிட்டி தான். அப்போ அது எப்போ ஃபார்ம் ஆச்சு, இந்தியன் ரோட் காங்கிரஸ் எப்போ ஃபார்ம் ஆச்சு, இதெல்லாம் வந்து பயங்கரமான கொஷின்ஸ். அப்போது இந்தியன் ரோட் காங்கிரஸ் அப்படின்னும் போது ஐஆர்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1934 கரெக்ட் ஆன்சர், வெரி குட், 1934. So coming to question number 3. As per IRC, carriageway width for 2-lane traffic should be, carriageway width for 2-lane traffic, single lane இருந்தால் 3.75 மீட்டர், 2 லேனாக இருந்ததுன்னா வித்தவுட் raised curb-ஆக இருந்தால் 7, with raised curbs-ஆக இருந்தால் 7.5. இங்கே 7ன்னு ஒன்று ஆப்ஷன்லேயே கொடுக்கல. அதனால் மேம் இங்கே வித்து கர்ப்ஸ்னும் சொல்லலை, வித்தவுட் கர்ப்ஸ்னும் சொல்லலை, அப்போ நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் டவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே ஆப்ஷன்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை முதல்ல பார்த்துடணும். ஸோ வித் ரைஸ்டு கர்ப்ஸ்னால் 7.5. ஓகே, மல்டி லைன் பேமெண்ட்டாக இருந்ததுன்னா ஒரு லேனுக்கு 3.5 மீட்டர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்கிறதையும் அப்படியே மைண்டில் போட்டுகிட்டே வாங்க ஜெகநாத் சார். ஓகே, ஸோ இந்த கொஷனுக்கு 7.5 மீட்டர். கம்மிங் டு கொஷின் நம்பர் 4. 4ல் என்ன கேட்டிருக்கு? A gradient at which a vehicle does not require any tractive effort to maintain the specified speed is called as what gradient அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளோட்டிங் கிரேடியன்ட்னு இருக்குது, மினிமம் கிரேடியன்ட் இருக்குது, எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் இருக்குது, ரூலிங் கிரேடியன்ட் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு டிசைரபிள் ஸ்லோப் எவ்வளோ இருந்ததுன்னா ரெயின் வாட்டர் ட்ரெயின் ஆகும், கரெக்டாக ரோட் சர்ஃபேஸில் இல்லாதபடிக்கு போயிடுமோ அந்த கிரேடியண்ட்டை தான் நம்ம வந்து மினிமம் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே ஃப்ளோட்டிங் கிரேடியன்ட் அப்படின்றது என்னென்னா மோட்டர் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் அது பாட்டு நம்ம வண்டி போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி எந்த விதமான பவர் பிரேக் போட்டு அதெல்லாம் எதுவும் தேவையே கிடையாது. கான்ஸ்டண்ட்டாக அது பாட்டன் ஸ்பீடில் போயிட்டே இருக்கலாம், டிசெண்டிங் ஸ்பீடில், அதாவது சேம் ஸ்பீடில் போயிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்பீடை மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுக்கு ரோட்டில் போடுற பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளோட்டிங் கிரேடியன்ட். ஃப்ளோட்டிங் கிரேடியன்ட்னா இந்த கிரேடியண்ட்டில் மோட்டர் வெஹிக்கிள் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கண்டினியூ ஆகிட்டு நவுந்து போயிட்டே இருக்கும், அதாவது சேம் ஸ்பீடில். அந்த ஸ்பீடில் எந்த வேரியேஷன்ஸும் இருக்காது. நடுவில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பவர் பிரேக் அப்ளிகேஷன்ஸ் போடணுன்ற அவசியமும் கிடையாது. சர்ன்னு வண்டி ஆன் பண்ணாமா போய்க்கினே இருக்கும். அதுதான் வந்து ஃப்ளோட்டிங் கிரேடியன்ட். புரியுதுங்களா? வாட் அபவுட் ரூலிங் கிரேடியன்ட்? ரூலிங் கிரேடியன்ட்னா என்னதுப்பா? ரூலிங் கிரேடியன்ட்னா என்ன? ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னம்னா இப்போது அந்த கிரேடியண்ட்டில் அந்த ரோடு அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுற கிரேடியன்ட்ன்றது தான் வந்துட்டு இட் இஸ் ரூலிங் கிரேடியன்ட். இதை வந்து மேக்ஸிமம் கிரேடியன்ட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம், டிசைன் கிரேடியன்ட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ரூலிங் கிரேடியண்ட்டை மேக்ஸிமம் கிரேடியன்ட்டு, டிசைன் கிரேடியன்ட்டு, இந்த பர்டிகுலர் கிரேடியண்ட்டில் தான் ரோடு அலைன்மெண்ட் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ரூலிங் கிரேடியன்ட் அப்படி ஞாபகத்தில் வச்சுப்பீங்களா? ஓகேவா? கிளியராக இருக்கா? ஓகே ஓகே, உங்களுக்கு இங்கே ஆப்ஷனில் கொடுக்கல, பட் இன்னொரு கிரேடியன்ட் இருக்குப்பா. அதாவது அது எதுனா எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னோம்னா லிமிட்டிங் கிரேடியண்ட்டை விட ஸ்டீப்பராக இருக்கும். அந்த கிரேடியண்ட்டை தான் வந்து நீங்கள் எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லா சுச்சுவேஷன்லையும் பார்க்க முடியாது, சில தவிர்க்க முடியாத எக்ஸப்ஷனல் கண்டிஷனில் பார்க்கறதுனால தான் அதுக்கு பேர் எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட்டு. புரிஞ்சிச்சா? அடுத்த கொஸ்டினுக்கு போகிறேன். The portion of a roadway which is used by vehicular traffic is called. vehicular trafficக்கு யூஸ் பண்ணுற ரோட்வேனுடைய போர்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. A portion of a roadway used by vehicular traffic is called. இதுக்கு பேர் என்ன? இப்போ இங்கே கேரேஜ் வே, ரைட் வே, எக்ஸ்பிரஸ் வே, மோட்டர் வே அப்படின்லாம் இருக்குது. எக்ஸ்பிரஸ் வே, மோட்டர் வே அப்படின்றது வந்து என்னது? அந்த ரோடுனுடைய சென்ட்ரல் போர்ஷன். ஹை ஸ்பீட் வெஹிக்கல்லாம் நல்லா சர்ன்னு அடிச்சுட்டு போங்க, இப்போ லாங் டிஸ்டன்ஸுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்ற மாதிரிலாம் போகிறவே அந்த சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த ரோடை சொல்கிறதுக்கு பேருக்கு தான் வந்து எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே கேட்டிருக்கிறது வந்து என்ன கொஷினு?
கேரேஜ் வே அப்படின்றது வந்து என்னன்னா வித் ஆஃப் த பேமெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ பேமெண்ட்டுடைய வித் அப்படின்றது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் லேன் ரோடு போட்டிருக்கோம், ஒரு சிங்கிள் லேனுக்கு எவ்வளோ வித்து தேவை, இந்த லேனை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து வித் ஆஃப் த வெஹிக்கல் இருக்கும், மினிமம் சைட் கிளியரன்ஸ் இருக்கும், எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இட் இஸ் கேரேஜ் வே. வெரி குட் முருகேசன் சார். ஓகேவா? கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கம்மா. கேம் வேரியர் கார்த்திகேயன் சார் ரைட் வேன்னு போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே, கொஷின் நம்பரையும் போட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? போர்ஷன் ஆஃப் த ரோட்வே விச் இஸ் யூஸ்டு, சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த ரோடுனா தான் அது பேர் எக்ஸ்பிரஸ் வே. ஓகேவா? ரைட் வே அப்படின்றது வந்து என்னென்னா டோட்டலாக எவ்வளோ லேண்டு ரோடுக்கு தேவையோ அதுக்கு பேர் தான்ப்பா ரைட் வே. ஒன்று ஒன்றும் புரிஞ்சுக்கோங்கப்பா. ரைட் வே அப்படிங்கிறது வந்து என்னென்னா டோட்டலாக எவ்வளோ லேண்ட் வந்து விச் இஸ் அக்வயர்ட், ஒரு கம்ப்ளீட் ரோடுக்கு அக்காமடேட் பண்ணுறதுக்கு தேவையோ அதை வந்து நான் ரைட் ஆஃப் வேன்னு சொல்வேன். புரியுதுங்களா? வித் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது தான் கேரேஜ் வே. வித் ஆஃப் த பேமெண்ட் அப்படின்றது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் லேன்ஸ் போட்டிருக்கீங்க, வெஹிகுலர் டிராஃபிக்கு தேவைப்படுற அந்த போர்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, த ரேட் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் அ ரோட் அலாங் இட்ஸ் அலைன்மெண்ட் இஸ் கால்ட் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எதுக்கு, கிராஜுவலாக ரைஸ் ஆர் ஃபால் டைரக்ஷன் ஆஃப் த வெஹிக்கல் என்னது, அதுக்கு பேர் தான் வந்து என்னது கிரேடியன்ட். ஆமாம் ஜீவா கரெக்டுப்பா. ஸோ இட் இஸ் கிரேடியன்ட். 5th கொஷனுக்கு 6th கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ. Coming to question number 7, highest portion of the carriageway is called what அப்படின்னு கேட்டிருக்காங்க. highest portion of the camber, highest portion of the camber க்கு பேரு crown. It is crown. Okay, super. Next, while testing a soil, a thread test is conducted in the field in order to find thread test பண்ணுவோம். அப்படியே மண்ணை வந்து அப்படி நீவி அப்படி நூல் மாதிரி ஆக்கி விட்டு பிளாஸ்டிக் லிமிட் கண்டுபிடிப்போமா? சாயிலினுடைய பிளாஸ்டிக் லிமிட் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் தானா? ஷ்ரிங்கேஜ் லிமிட்னா என்ன, லிக்விட் லிமிட்னா என்ன, பிளாஸ்டிக் லிமிட்னா என்ன, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். செமி சாலிட்லேருந்து பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு சாம்பிள் சேஞ்ச் ஆகும். அதுக்கு எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் தேவையோ அதை சொல்கிற லிமிட்டுக்கு பேர் தான் பிளாஸ்டிக் லிமிட். இட் இஸ் அ செமி சாலிட் ஸ்டேட் டு த பிளாஸ்டிக் ஸ்டேட். ஸோ பிளாஸ்டிக் லிமிட், வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ தேவை. ஓகேவா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யாராவது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த த்ரெட் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து மண்ணை வந்துட்டு அந்த மாதிரி உருட்டி பண்ணுறீங்கல்ல, அதனுடைய எம்எம் சைஸ் என்னப்பா? டயா சைஸ் இனி எம்எம்ல சொல்லுங்கள். எவ்வளோ? எத்தனை எம்எம்? வெரி குட் ஷர்மிளா, வெரி குட்பா. ஜெகநாதன் சார், கவிதா மேம், சுகன்யா மேம், கரெக்ட், வெரி குட். 3 mm. அதே மாதிரி ஷ்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்றது வந்து என்னென்னா இது ஒரு வாட்டர் கண்டென்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு சாயிலுடைய வால்யூம் வந்து எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆகாது. அதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து பக்காவாக இருக்கும். செமி சாலிட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறும். இந்த லிமிட்டை தான் ஷ்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதே வந்து பிளாஸ்டிக் ஸ்டேட்டில் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுற லிமிட்டுக்கு பேர் லிக்விட் லிமிட். பிளாஸ்டிக் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுற லிமிட்டுக்கு பேர் என்னது? லிக்விட் லிமிட். இந்த லிக்விட் லிமிட் இருக்கு இல்லையா, இந்த லிக்விட் லிமிட்டுக்கு என்ன அப்பேரட்டஸ் யூஸ் பண்ணுறோம்? சீக்கிரமாக சொல்லுங்கள் பார்ப்போம். விச் அப்பேரட்டஸ் இஸ் யூஸ்ட்? எத்தனை நம்பர் ஆஃப் ப்ளோஸ் பண்ணுவீங்க, என்ன அப்பேரட்டஸ் யூஸ் பண்ண போகிறீங்க? சரி, 25 நம்பர் ஆஃப் ப்ளவுஸு என்ன அப்பேரட்டஸ்? 25 blow. Okay, super. Casa Grande apparatus, very good. Casa Grande apparatus. Very good pa. Okay, next question போலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின். பாட்டம் மோஸ்ட் லேயர் ஆஃப் த பேமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கு சொல்லிடுவீங்க. ஸோ பார்த்துடலாம் என்ன இது. பாட்டம் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் இஸ் சப்கிரேட் இல்லையா? ஆமாம், வெரி குட்ரா.
Very good. Next question number 10 க்கு வாங்க. Question number 10. A wall which is constructed for the stability of the excavated portion of the road on the hillside is known as what wall? The wall which is constructed for the stability. இப்போ நீங்க வந்து ரோட் சைடு வந்து ஒரு போர்ஷனை வந்து எஸ்கவேட் பண்ணிட்டீங்க. அந்த மண் சரிஞ்சிராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? on the hillside of the road when a wall is constructed. And that name of the wall is what அப்படின்னு கேக்குறாங்க. ஹில் சைடு கட்டுற வாலுக்கு பேரு என்ன வால்? பிரஸ்ட் வால். வெரி குட். ஸோ பிரஸ்ட் வால் அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னா சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்காக அந்த மண்ணை. இது வந்து எந்த பக்கம் கட்டுவோம்? ரோட்வே, ஹில் சைட் ஆஃப் த ரோட்வே கட்டக்கூடிய ஒரு வால். அந்த வாலுக்கு பேர் தான் பிரஸ்ட் வால். ரீடைனிங் வால்னா என்ன? இதுவும் ஒரு டைப் ஆஃப் த ரிஜிட் வால் தான், சப்போர்ட்டிங் வால் தான். இது வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கிற சாயிலை ரீட்டைன் பண்ணுறதுக்காக போத் சைட்ஸ் கட்டுவோம். அது வந்து ரீட்டைனிங் வால். ஸோ ரீட்டைனிங் வால்ன்றது வேறு, பிரஸ்ட் வால்ன்றது வேறு. இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ சரி, பேரப்பெட் வால்னா என்ன? இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பேரப்பெட் வால்ன்றது என்னது? பால்கனியில், டெரஸில், ஸ்டார் கேஸில், ஸ்டார்வேல இதிலலாம் வந்து நம்ம விழுந்துடாமல் கட்டக்கூடிய ஒரு வால் அவுட் சைடில், அதை தான் பேரப்பெட் வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 11க்கு வாங்க. வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த சாயில் விச் ரெப்ரசன்ட்ஸ் அ பவுண்டரி பிட்வீன், நான் இப்போ தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிளாஸ்டிக் ஸ்டேட் டு த லிக்விட் ஸ்டேட். பிளாஸ்டிக் ஸ்டேட் அண்ட் லிக்விட் ஸ்டேட். இந்த லிமிட்டுக்கு பேர் என்னப்பா? இந்த லிமிட்டுக்கு பேர் என்ன? ஆமாம், ஹேண்ட் ரெயில் மாதிரி இருக்கும் ஜெகநாத். வெரி குட்பா. இந்த கொஸ்டின் சொல்லுங்கப்பா. 11வது கொஸ்டின் சொல்லுங்கள். வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த சாயில் விச் ரெப்ரசன்ட்ஸ் அ பவுண்டரி பிட்வீன் பிளாஸ்டிக் ஸ்டேட் அண்ட் லிக்விட் ஸ்டேட். நோ ஷர்மிளா, பார்த்து கரெக்டாக சொல்லுடா. கொஸ்டின் நம்பரோட ஆன்சர் சொல்லுங்கம்மா. 11க்குன்னு சொல்லி ஆன்சர் சொல்லுங்க. இட் இஸ் லிக்விட் லிமிட். வெரி குட் கவிதா. இது வந்து லிக்விட் லிமிட். இப்போது கன்சிஸ்டன்சி லிமிட்டில் வந்து லிக்விட் லிமிட், ஷ்ரிங்கேஜ் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட் இப்போ தான் நான் மேலே உங்களுக்கு சொன்னேன். பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கும் லிக்விட் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கிற பவுண்டரி கண்டிஷனாக அது பேர் பிளாஸ்டிக் லிமிட்டு. ஓகேவா? செமி சாலிட் ஸ்டேட் டு த சாலிட் ஸ்டேட் அது வந்து ஷ்ரிங்கேஜ் லிமிட்டு. இதே உங்களுக்கு வந்து லிக்விட் ஸ்டேட் டு த பிளாஸ்டிக் ஸ்டேட்னா அது லிக்விட் லிமிட்டு. இதில் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பவுண்ட்ரி தான், லிக்விட்க்கும் பிளாஸ்டிக்கும் நடுவில் இருக்கிற பவுண்ட்ரி. ஸோ இட் இஸ் அ பவுண்ட்ரி வாட்டர் கண்டென்ட், லிக்விட் லிமிட்டு. ஓகே. கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 12. கல்வெர்ட் இஸ் அ டேஷ் ஸ்ட்ரக்சர். கல்வெர்ட்ன்றது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவி என்ன போட்டிருக்க பாரு ஆன்சரு. கல்வெர்ட் இஸ் அ டிம்பர் ஸ்ட்ரக்சரா? கல்வெர்ட் ஒரு கிராஸ் ட்ரைனேஜ் ஸ்ட்ரக்சர். இதில் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது வந்து ஒரு கிராஸ் ட்ரைனேஜ் ஸ்ட்ரக்சர் தான். இங்கே கிராஸ் ட்ரைனேஜ்னு உங்களுக்கு கொடுக்கல. பட் இதனுடைய டோட்டல் லென்த் வந்து உங்களுக்கு 6 மீட்ரு இல்லைனா அதை விட்டு கம்மியாக தான் வந்து வரும். இதுவும் ஒரு ஸ்மால் பிரிட்ஜ் மாதிரி தான், பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இது. ஓகேவா? அலைன்மெண்ட் ஆஃப் த ஹைவே மீன்ஸ், அலைன்மெண்ட் ஆஃப் த ஹைவே அப்படின்னா என்ன? நம்ம என்ன பண்ணுவோம்? சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணுறோம்ல. ஹாரிசான்டல் அலைன்மெண்ட் இருக்குது, வெர்டிக்கல் அலைன்மெண்ட் எல்லாம் இருக்குது. அந்த சென்டர் லைன் லே அவுட் நம்ம ட்ரா பண்ணுவோம் தெரியுமா? அதுதான் மெயினாக அலைன்மெண்ட் ஆஃப் த ஹைவேல ஃபஸ்ட்டு வர்றது, சென்ட்ரல் லைன். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த சாயில் பார்ட்டிகல் இஸ் நீடட் இன் டிட்டர்மினிங். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த சாயில் பார்ட்டிகல், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த சாயில் பார்ட்டிகல் வச்சு நீங்கள் என்னென்னலாம் டிட்டர்மைன் பண்ணுவீங்க? வாய்ட் ரேஷியோ என்ன, போரோசிட்டி என்ன, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் என்ன, பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம அதுக்கான அனாலிசிஸ்லாம் மேலே நம்ம படித்தோம். இது எல்லாமே எதை வச்சு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணலாம்? பை மீன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள். வால்யூம் ஆஃப் த வாய்ட்ஸ் டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் தி கிவன் சாயில் மாஸ். இதுக்கு பேர் என்ன? 15th கொஸ்டினு. இந்த போரோசிட்டி அப்புறம் வாய்ட் ரேஷியோ இதுக்கு குழம்பிக்க கூடாதுப்பா. வால்யூம் ஆஃப் தி வாய்ட்ஸ் டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சாயில் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு பேர் வாய்ட் ரேஷியோ. இதே உங்களுக்கு வந்து ரேஷியோ ஆஃப் தி வால்யூம் ஆஃப் த வாய்ட்ஸ் டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் த சாயில் அப்படின்னா
எதுன்னு சொல்லுங்க, எதுக்கு எதுன்னு சொல்லுங்க. இப்போ E is equal to n by 1 minus n அப்படின்னும் சொல்லலாம். n is equal to E by 1 plus E அப்படின்னும் சொல்லலாம். Void ratio porosity நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப். Yes, it is porosity. Correct. Next, liquid limit exist for எந்த சாயிலுக்கு liquid limit exist இருக்கும்? Liquid limit exist for எந்த soil? Clayey soil, sandy soil, consistency limit, fine grained soil, liquid limit, plastic limit exist only in the clay soil. So clayey soil ku dhaan it has existed. Next, maximum size of the particles of clay evlo irukum? Maximum size of the particles of clay is about it is about 0.002 mm. Karthikeyan sir correct pa. Question number 18 பாருங்க. At the liquid limit என்ன நடக்கும்? At the liquid limit கீதா மேம் சொல்லுங்க. At the liquid limit shearing strength வந்து against the flow will be small. ஆனா அது டெஃபினட்டா இருக்கும். Next, void ratio of the soil is defined as the ratio of total volume of the voids to the volume of the soils. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க. கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோ அதாவது சிபிஆர் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சிபிஆரை வச்சு என்ன கண்டுபிடிப்பீங்க? ஸோ சப்கிரேட்னுடைய சூட்டபிலிட்டி என்ன, சப்பேஸ் என்ன மெட்டீரியலில் போடலாம், பேஸ் கோர்ஸ் என்ன பண்ணலாம், அதாவது ஒரு பேவ்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியலினுடைய ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் என்ன, அதனுடைய அப்சல்யூட் ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து சிபிஆர் ரேஷியோனுடைய மெயின். ஓகே, ஸோ இட் மெஷர்ஸ் த சாயில் ஸ்ட்ரென்த். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 20th கொஸ்டின். ஸோ ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்குது. கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 21. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சிமெண்ட் கான்கிரீட் ரோட் இஸ் டன் பை எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது 2 மெத்தடு இல்லை. என்னென்ன அது 2 மெத்தடு? என்ன 2 மெத்தட் இருக்கு? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமெண்ட் கான்கிரீட் ரோட் இஸ் டன் பை ஸ்லிப் ஃபார்ம், ரிஜிட் ஃபார்ம். Next is extreme end supports of the bridge superstructure. 2 type of payment, fixed payment, flexible payment, rigid payment. Cement concrete road methods. இங்கே பாருங்க, extreme end supports of the bridge superstructure is இந்த components வந்து நம்மளுக்கு முக்கியம். பியர்னா என்ன, அபட்மெண்ட்னா என்ன, விங் வால்னா என்ன. பியர் அப்படின்றது வந்து ஒரு வெர்டிக்கல் லோட் பியரிங் மெம்பர். இதான் வந்து பியர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பியர்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் பெல் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். இதே வந்து அபட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேசன்ட்ரி கான்க்ரீட்டால், ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட்டால் ஒரு வால் மாதிரி கட்டியிருப்பாங்க எண்ட் சப்போர்ட் ஆஃப் த பிரிட்ஜஸில். இதை தான் நம்ம வந்து அபட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர்னுடைய எண்டில் கட்டுற ஸ்ட்ரக்சரல் மெம்பருக்கு பேர் விங் வால். ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே நம்மளுக்கு முக்கியம். ஸோ பியர்ஸ்னா என்ன, அபட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. விங் வால் அப்படின்றது வந்து என்னென்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர் தான். பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர்னுடைய எண்டில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு மெம்பர். அதை தான் நீங்கள் வந்து விங் வால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
So coming to question number 23, pedestrian loading islands are provided at generally எங்க போடுவாங்க pedestrian loading islands எங்கெங்கெல்லாம் வந்துட்டு பேசஞ்சர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் தேவையோ அந்த இடத்துல தான் இந்த பெடஸ்ட்ரியல் லோடிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. So regular bus stop for the protection of the passengers. A layer of the concrete, masonry stones, etc. laid like flooring at the entrance or outlet of the culvert of a bridge is called. இதுக்கு பேர் என்ன 24க்கு? Layer of the concrete or masonry stones. Entrance light is laid like a flooring at the outlet of the culvert or a bridge. இது எதுக்காக அப்படின்னா ஸ்கவுரிங் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம போடுறோம். இதுக்கு பேர் வந்து 24th கொஸ்டினோட ஆன்சர் என்ன? ஆப்ரான். வெரி குட் ஜெகநாத் சார், வெரி குட். இது வந்து ஆப்ரான். Triaxial compression test is used to determine. Triaxial compression test வச்சு என்ன determine பண்ணுவீங்க? Triaxial compression test வச்சு என்ன determine பண்ணுவீங்க? soil உடைய shear strength determine பண்றீங்களா? ரோட் ஆர் ரயில்வே ஓவர் எ வேலி. ஒரு வேலிக்கு மேலே ரோட்வே இருக்குது, இல்லை ஒரு வேலிக்கு மேலே ரயில்வே இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்வீங்க? ஒரு வேலிக்கு மேலே அப்படியே உங்களுக்கு ரோட்வேவோ ரயில்வேவோ ஏதோ ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் வந்து வியாடக்ட். PCU எல்லாருக்கும் தெரியும். PCU passenger car units. minimum super elevation எவ்வளோப்பா? minimum super elevation is provided is about super elevation it should not be less than camber. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இவ்வளோ இருக்கணும், அவ்வளோ இருக்கணும், இத்தனை சதவீதம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் போக முதல்ல அது வந்து கேம்பரோட லெஸராக இருக்கக்கூடாது. தட் இஸ் மெயின். சூப்பர் எலிவேஷனோட ஈக்குவேஷன் தெரியும். v²/127r அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஃபார்முலா ஒன்று இருக்குது. இதில் v அப்படிங்கிறது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. vனா என்ன? ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள். வெரி குட். ரோட் அர்பாரிகல்ச்சர் கிளேயி சாயிலுக்கு சூட் ஆகிற ட்ரீ. கிளேயி சாயிலுக்கு ரோட்டோரம் மரம் நடுவோம்ன்ற திட்டம். ரோட் அர்பாரிகல்ச்சர் ஹெர்ப்ஸ் அண்ட் ஷ்ரப்ஸ் ஆர் உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி ஃப்ளவர் பிளான்ட்ஸ் பார்க்கலாம். ரொம்ப அப்படி இதுவாக இருக்காதபடிக்கு ஒரு ஐலாண்ட் டிவிஷன்ஸ்லேயும் இந்த ரோட் அர்பாரிகல்ச்சர் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் கிளேயி சாயிலுக்கு சூட் ஆகிற ட்ரீனா மேங்கோ ட்ரீ இஸ் ரெக்கமெண்டட். ஆனால் நம்ம ஜென்ரலாக இதை நம்ம வந்து ரோட்டோரம் பார்த்துருக்கோமா? புளிய மரம் தான் பார்த்துருப்போம். ரோட் அர்பாரிகல்ச்சரில் ரோட் அர்பாரிகல்ச்சர் வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு தான். காஞ்சு ட்ரீ இஸ் ரெக்கமெண்டட். எப்போ இந்த இப்போது ஸோ டிஃப்ரெண்ட் சாயில் கண்டிஷன்ஸ்க்குமே நான் உங்களுக்கு இதை போடுறேன் உங்களுக்கு கிளாஸில் வெளியில் இதில் குரூப்பில். நெக்ஸ்ட் பாருங்க. the clear distance between any two adjacent support is called as what? ரெண்டு adjacent சப்போர்ட்டுக்கு நடுவில் இருக்கிற clear distance வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? clear span ன்னு சொல்லுவோம். வெரி குட். இங்கே பாருங்க. in traffic sign இந்த டிராஃபிக் சைனை வந்து நல்லா கவனித்து சொல்லலாம். சைன் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது.
சைன் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது, சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்குது. பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு பார்டர், இந்த பார்டர் லைன் இருக்குல்ல இது வந்து ரெட்டு பார்டரு, இது உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவு. ஒரு ஆப்ளிக் ரெட்டு கலரில் ஒரு பார் மாதிரி இருக்குது. இந்த பார் வந்து 45 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. இந்த சைனுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சைனுக்கு பேர் என்ன? நோ பார்க்கிங் சைன். வெரி குட். when the load on a foundation is excessive and heavy and other type of foundations are uneconomical, நீங்கள் வேறு எந்த ஃபவுண்டேஷனும் பண்ண முடியாது. இது கொஞ்சம் எக்ஸசிவ் ஹெவி தான், வேறு வழியே இல்லை, ஆல்டர்னேட்டிவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன ஃபவுண்டேஷன்? நோ 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 கவி நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இட்ஸ் பைல் ஃபவுண்டேஷன். மற்ற ஃபவுண்டேஷன் எல்லாமே அன்எக்கனாமிக்கல் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபவுண்டேஷனாக இட் இஸ் பைல் ஃபவுண்டேஷன். இன்ஆர்கானிக் சில்ட் வித் லோ பிளாஸ்டிசிட்டி எப்படி டினோட் பண்ணுவீங்க? இந்த டினோஷன்ஸ் கேட்குறாங்கப்பா சாயிலில். இதுக்கு பேர் என்ன? ஆமாம், எம்எல். ஓகே. பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் பேமெண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி கிளாஸிஃபைட் இன்டூ எத்தனை கேட்டகரிஸில்? இப்போ சொல்லு பவி, சாரி கவி மேடம், இப்போ இதுக்கு சொல்லுங்கள். இதில் தான் நீங்கள் வந்து ரிஜிட் பேமெண்ட்டு, ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டு, 2 டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வருவீங்க. நெக்ஸ்ட், த மேக்ஸிமம் கண்டென்ட் அட் விச் ஃபர்தர் ரிடக்ஷன் இன் தி வாட்டர், என்ன தான் நீங்கள் ஃபர்தராக வாட்டர் ரிடக்ஷன் பண்ணிங்கனாலும் வால்யூம் ரிடக்ஷன் ஆகாது, இந்த லிமிட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்தராக நீங்கள் வாட்டர் ரிடக்ஷன் பண்ணாலும் என்ன ஆகாது? வால்யூமில் சேஞ்ச் ஆகாது. இந்த லிமிட்டுக்கு பேர் என்னது? இதை நம்ம மேலே படிச்சுட்டு வந்தோம், மறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸ்விங்கேஜ் லிமிட். புவர்லி கிரேடட் கிராவலை எப்படி சொல்லுவீங்க? புவர்லி கிரேடட் கிராவலை எப்படி சொல்லுவீங்க? Okay. Minimum water content at which the soil will flow under the application of very small shearing force. கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்டே விட்டாலே போதும், பை மீன்ஸ் ஆஃப் வெரி ஸ்மால் ஷியரிங் ஃபோர்ஸ் என்ன ஆகிடுமா? அந்த சாயில் ஃப்ளோவே ஆகுமா? இந்த லிமிட்டுக்கு பேர் என்ன? ஃப்ளோ ஆயிடுச்சு நீட்டான். அப்போ இந்த லிமிட் என்னன்னு சொல்லலாம்? ஆமாம், லிக்விட் லிமிட்னு சொல்லலாம். இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ரோட் பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் டு சப்போர்ட் த பேமெண்ட் ஃப்ரம் beneath. அதுக்கும் கீழே இருக்கிற விஷயங்களால் ரோட் பேமெண்ட் பாதிக்காதபடிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பேமெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? 48ஆ கீதாஜி? 40கா? அக்ரிகேட் இல்லைடா, சப்கிரேட் தான். சப்கிரேட் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குது, இதுவும் அதுவும் மிக்ஸ் ஆகாமல், அதால் இது பாதிக்கப்படாமல், இதால் அது பாதிக்கப்படாமல் மிக்ஸ் ஆகிறது வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து சப்கிரேட் தான். லிமிட்டிங் கிரேடியன்ட்னுடைய வேல்யூ பிளெயின் டெரைனுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? ரூலிங் கிரேடியன்ட் வந்து இட் இஸ் அபவுட் 1/30, அதாவது 3.3%. 41க்கு ரூலிங் கிரேடியன்ட் வந்து இட் இஸ் 1/30, ஸோ 3.3. லிமிட்டிங் கிரேடியன்ட் வந்து இட் இஸ் 5%பா. இப்படிலாம் கன்ஃபியூஷன் ஆகுனீங்கன்னா எப்படி? லிமிட்டிங் கிரேடியன்ட் கேட்குறாங்களா, ரூலிங் கிரேடியன்ட் கேட்குறாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணும். The channel without any cover at the top is known as? 1/4. 1/4 is 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 1/4.
ஓப்பன் சேனல். இதில் சேனல் கண்டென்ட் வருது, நான் கொஞ்சம் அதை அப்படியே கீழே வரேன். The ratio of the unit weight of the soil to that of the water is called, இந்த ரேஷியோக்கு பேர் என்ன? Specific gravity. Super. Minimum water content flow சொல்லிட்டீங்க. The temporary structure which is constructed to exclude earth and water from work spot where foundation is to be laid within its dry and open air, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டெம்பரரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரிவரில், லேக்கில், ஏதோ ஒரு லேண்ட் மாஸில் நீங்கள் வந்துட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா வாட்டர் டைட்டாக இங்கேருந்து அங்கே வாட்டர் லீக்கேஜ் ஆகக்கூடாது. இதுக்காக நம்ம போடுறத வாங்க சுஜாதா மேம். ஸோ இது வந்து என்னது? இதுக்கு பேர் காஃபர் டேம். கைசன் கிடையாது, காஃபர் டேம். The camber of gravel road lies between one in 25. தினேஷ் வாங்க. And 1 in 30. இங்கே கொடுத்துருக்கிற ரேஞ்சில் யாதன் ரோட்ஸ்க்கு. கிராவலுக்கு 1 in 33 to 1 in 40. ஏர்த்தன் ரோடு கேட்டாங்கன்னா 1 in 25 and 1 in 33. ஹெவி ரெயினுக்கு, லைட் ரெயினுக்கு. Transportation engineering. Clover leaf is a type of clover leaf interchange. இங்கத்திக்கு இந்த அங்கத்திக்கு interchange. ஓகே. ஸோ இதெல்லாம் நிறைய கொஷின்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. நான் உங்களுக்கு அடுத்த பார்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறேன், அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த கொஷின்ஸும் ட்ரை பண்ணுங்கள். இது அப்படியே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸினுடைய கலெக்ஷன்ஸ். இது ஒரு சிலது உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது, பட் எல்லாமேலாம் ரிப்பீட்டட் கிடையாது. அதாவது நான் போன தடவைக்கு காமிச்ச அந்த இதில் ஒரு சில கொஷின்ஸ் அதில் இருக்கிறதும் இதில் இருக்குது. நான் ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான், அதனால் உங்களுக்கு அப்படி இருக்கும். thickness of the upper crust of the WBM road depends upon, எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கொஷின், thickness of the upper crust of the WBM road depends upon, எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? வெரி குட் பவி. strength of the subgrade, subgrade-னுடைய strength. Which of the following is not a bituminous surface dressing? இதில் எது வந்து it is not a bituminous surface dressing? சிமெண்ட் ரோடு வந்து ரிஜிட் பேமெண்ட், இது வந்து பிட்டுமின் சம்மந்தப்பட்டதே கிடையாது. The binding material which is used in waterbound macadam ரோடுனுடைய binding material எது தெரியுமா? வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடுனுடைய பைண்டிங் மெட்டீரியல் என்னது? வாட்டர் ஃபில்லர் மெட்டீரியல். ஸ்க்ரீனிங்ஸ் ப்ளஸ் வாட்டரும் முக்கியம் நமக்கு. தண்ணி
தண்ணி அடிச்சு தான் ஒர்க் பண்ணுறாங்க. அக்ரிகேட்டுக்கு நடுவில் இருக்கிற பைண்டிங் மெட்டீரியலே அதான்ப்பா. அக்ரிகேட்ஸ் பைண்டிங் பண்ணுற மெட்டீரியலே அதான். நெக்ஸ்ட், ஃபார் கான்கிரீட் ரோட்ஸ் ரெக்கமெண்டட் மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட். எந்த மினிமம் கிரேடு? ஐஆர்சி ரெக்கமெண்டேஷன்ஸ் படி ரிஜிட் பேமெண்ட்டுக்கு M25 M25 அபவ் தான். M25 சொல்லலாம், இல்லை 20 அபவ் M25ன்னு சொல்லலாம். ஹில்லி ஏரியாஸில் பெண்ட் வந்து எப்படி இருக்கணும்? ஹில்லி ஏரியாஸில், நார்மல் ரோடில் கேட்கல, ஹில்லி ஏரியாஸில் பெண்ட் எப்படி இருக்கும்? ஜிக்ஸாக் ஆர் ஹேர்பின் பெண்ட்ஸ் தான். அப்படி பண்ணோம்னா தான் ஸ்டீப் ஸ்லோப்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகேவா? இன் ரோட்ஸ் கேட்ச் வாட்டர் பேசின் இஸ் ப்ரொவைடட். ரோட்ஸில் கேட்ச் வாட்டர் பேசின் எங்கே வைப்பாங்க தெரியுமா? ஹில் சைடில், அலாங் த வேலி சைடா, அலாங் த ஹில் சைடா, எந்த பக்கம் வைப்பாங்க? ஹில் ஸ்லோப்லேருந்து வர தண்ணியை கேட்ச் வாட்டர் பேசினில் கேட்ச் பண்ணணும். இட் இஸ் அலாங் த ஹில் சைட் ஆஃப் த ரோட். The most commonly used binder in bituminous road construction. Bitumen road construction உடைய binder யாரான்னு கேட்டிங்கன்னா bitumen. Which one of the following is a rigid pavement? இது கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. Which of the following is a rigid pavement? இதில் எது வந்து rigid pavement? ஆமாம், WBMம் bituminous-உம் flexible pavement. Concrete road வந்து rigid pavement. The camber which is provided in hill road. Hill road la irka camber range enna? Ninth question udiya Tamil vaangappa Aravind sir. Question number 4 answer pannungappa. Very good. So the camber which is provided in hill roads is usually enna camber limit enna? 1/20 to 1/30. Which one of the following is the first stage in the construction of the water-bound macadam road? Water-bound macadam road la first stage enna பண்ணோம்? Water-bound macadam road na first சப்கிரேட் தான். எது எந்த ரோடாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சப்கிரேட் தான் ப்ரிப்பேர் பண்ண, வேறு எந்த வேலையும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் சப்கிரேட் கரெக்டு. இந்த டிசைன் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எதை பேஸ் பண்ணியிருக்கு? சப்கிரேட்னுடைய ஸ்ட்ரென்த்து தான். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு PDF நான் டிஸ்கஸ் பண்ணும் போதே. அண்ட் பைண்டிங் மெட்டீரியல் ப்ரீமிக்ஸ் கார்பெட்டுக்கு வந்து பைண்டிங் மெட்டீரியல் எது? bitumen தான் வந்து ப்ரீமிக்ஸ் கார்பெட்னுடைய பைண்டிங் மெட்டீரியல். ப்ரீமிக்ஸ் கார்பெட்னா என்ன ஆக்சுவலாக? இந்த பிட்டுமினஸ் சர்ஃபேஸிங்கே ஒரு மாதிரி தின் லேயரில் போட்டுட்டு போவாங்க, அதுக்கு பேர் தான் வந்து ப்ரீமிக்ஸ் கார்பெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்குமே பைண்டிங் மெட்டீரியல் வந்து bitumen தான். Which one of the following is the most economical type of road? Most economical type of road அப்படின்னா என்னது? அது இதுதான் நீங்கள் வந்து ரூரல் ஏரியாவுக்கு, லோ டிராஃபிக் ஏரியாவுக்கெல்லாம் போடக்கூடிய ஒரு ரோடு. இது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலான ஒரு ரோடு. இதுதான் அதிகமாக வைட்லி யூசேஜில் இருக்கக்கூடியது. வாட்டர் பவுண்ட் மேக்கடம் ரோடு தான் அது. தேர்ட்டீன்த் கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட், ரிஜிட் பேமெண்ட்ஸ் பிஹேவ் அஸ் எலாஸ்டிக் பிளேட் மாதிரி பிஹேவ் பண்ணும்ப்பா. வெஸ்டர்கார்ட்ஸ் தியரி படி என்ன தெரியுமா? ரிஜிட் பேமெண்ட்ன்றது ஒரு சப்கிரேடில்
ஒரு பிளேட் மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படின்றது தான் வெஸ்டர்கார்ட்ஸ் தியரி மீன் பண்ணுற அதாவது ஸ்டேட்மெண்ட்டே. Elastic plate resting on the elastic foundation. The gradient which is adopted in hill road la irukka gradient ruling, limiting, exceptional எல்லாமே தான். எல்லா கிரேடியண்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். இதில் எக்ஸப்ஷனல் மட்டும்தான் எக்ஸப்ஷனல் கண்டிஷனில் வரும். மற்றபடி எல்லா கிரேடியண்ட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய கிரேடியண்ட்டு தான். சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க. இப்போ ரோடு பூரா சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் தான். நீங்கள் வேணால் வெளியில் ரோட்டில் பார்க்கலாம். அந்தந்த இடத்துல பாக்ஸ் பாக்ஸாக பேக்கிறதும் பாக்ஸ் பாக்ஸாக போடுறதும் தான் நடக்குது. இது வந்து என்ன மாதிரியான ஒரு பேமெண்ட், என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்? இது பிட்டுமினஸ் ட்ரீட்மெண்ட் தான் சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் அப்படின்றது. ஹை ரெயின்ஃபால் ஏரியாவுக்கு சூட் ஆகிற ஒரு ரோடுனா எந்த ரோடு? ஹை ரெயின்ஃபால் ஏரியாஸ்க்கு சூட் ஆகிற ரோடு எந்த ரோடு? இம்பர்மியபிளாக இருக்கணும், டியூரபிளாக இருக்கணும், பக்காவாக இருக்கணும், காஸ்ட்லியாகவும் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ரோடு வந்து கான்க்ரீட் ரோட். வெரி குட் தமிழ் சார். The type of valley curve which is provided in the hilly roads. Hilly roadsல இருக்கக்கூடிய valley curve என்ன type of valley curve? கம்ஃபர்ட்டாக இருக்கணும். வேலி கர்வ்ஸ் வந்து ஜெனரலாக பேரபோலிக் நேச்சராக இருக்கும். இட்ஸ் அ பேரபோலிக் கர்வ். ஆவரேஜாக ஒரு பிட்டுமினஸ் ரோட் சர்ஃபேஸ்னுடைய லைஃப், ஆவரேஜ் லைஃப் எவ்வளோ இருக்கும் ஒரு பிட்டுமினஸ் ரோட் சர்ஃபேஸ்க்கு? ஆவரேஜ் லைஃப். ஆனால் கண்டிப்பாக இப்போல்லாம் அப்படி இருக்காது. சும்மா சொல்லுங்கள், படிக்கிறதுக்கு சொல்லுங்கள். கான்க்ரீட் ரொம்ப நாள் வருது, ஓகே. பிட்டுமினஸ் ரோட் சர்ஃபேஸ் எவ்வளோ வருஷம் இருக்கணும் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் உனக்கு தெரியும்ல, அந்த ஆட்சிக்கு வரும்போது போடுறதும் ஆட்சிக்கு போகும்போது போடுறதும். ஸோ நீங்கள் அதிலே ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் இருக்கணும் நார்மலாக ஒரு ரோடு. 15 வருஷம்லாம் உங்களுக்கு ஓவர் நப்பா ஷர்மிளா மேம். 5லேருந்து 10 வருஷம் அந்த மாதிரியே இல்லை. ஒரு வருஷத்துலேயே ஒன்றும் காணுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெயின் டிஸ்அட்வான்டேஜ்? WBM ரோடுனுடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன? பிட்டுமின் ரோடு போட்டாலே எங்களுக்கு தூசு அடிக்கும். அப்போ WBM ரோடில் சொல்லவே தேவையில்லை. ஸோ டஸ்ட் ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்ப்பா. Which of the following is not a classification of bridge? இப்படி ஒரு பிரிட்ஜே இல்லையே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி இப்படி ஒரு பிரிட்ஜ் இருக்குது, பட் இது வந்து உங்களுக்கு வந்துட்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் பிரிட்ஜ். இது வந்து மெட்டீரியல் பேஸ்டு பிரிட்ஜ் கிடையாது. இப்போ நீங்கள் மேசன்ட்ரியில் கட்டுறதுனால மேசன்ட்ரி யூஸ் பண்ணுறதுனால, டிம்பரில் கட்டுற பிரிட்ஜை டிம்பர் பிரிட்ஜுன்னு சொல்லலாம், ஸ்டீலில் பண்ணுற பிரிட்ஜை ஸ்டீல் பிரிட்ஜுன்னு சொல்லலாம், சஸ்பென்ஷனில் பண்ணுற பிரிட்ஜுன்னு சொல்ல முடியுமா? இதை அப்படி சொல்ல முடியாது, அது தொங்கும் பாலம். அப்போது இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜுன்றது மெட்டீரியல் பேஸ்டு பிரிட்ஜு கிடையாது. இது வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் பிரிட்ஜு. ஸோ இது இதனுடைய கேட்டகரியில் வரல, ஆட் ஒன் அவுட்டுன்ற மாதிரி இருக்குது. புரியுதா? மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஸ்பேன் லென்த் ஆஃப் த பிரிட்ஜ். எக்கனாமிக்கல் ஸ்பேன் லென்த், பிரிட்ஜினுடைய எக்கனாமிக்கல் ஸ்பேன் லென்த் எவ்வளோ? அதனுடைய பியர்னுடைய ஹைட்டிலிருந்து 2 to 2.5 டைம்ஸ் அதிகமாக இருக்கணும், அப்படி தான் சொல்லணும். ஜென்ரலாக பிரிட்ஜினுடைய லென்த் அப்படிங்கிறது வந்து ஹைட் ஆஃப் த பியரில் இருந்து 2 to 2.5 டைம்ஸ் இருக்கும். ஜென்ரல் லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் அவங்க கேட்க மாட்டாங்க. எக்கனாமிக்கல் ஸ்பேன் அப்படின்றது வந்து என்னென்னா இப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், பார்ட் ஆஃப் த பிரிட்ஜ் தட் சப்போர்ட்ஸ் த சூப்பர் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிரான்ஸ்மிட்ஸ் லோடு டு த ஃபவுண்டேஷன். லோடை ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பும். இந்த பார்ட் பிரிட்ஜினுடைய இந்த ஒரு பார்ட்டுக்கு பேர் என்ன? இந்த ஒரு காம்பனண்ட்டினுடைய பேர் என்ன? இதுக்கு பேர் தான் வந்து சப்ஸ்ட்ரக்சர். இந்த சப்ஸ்ட்ரக்சரில் தான் உங்களுக்கு பியர்ஸு, அபட்மெண்ட்ஸு, விங் வால்ஸு எல்லாமே வந்துடுது. அதையும் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்ட்ரக்சர்ன்றதையும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரே வார்த்தையில் நான் சொல்லிடலாம்.
இது எல்லாமே எனக்கு வேணும் எதுக்கு லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இன் பிரிட்ஜ் சைட் செலெக்ஷன் அலைன்மெண்ட் ஷுட் ஜென்ரலி பி எப்படி இருக்கணும் தெரியுமா? ரிவர் ஃப்ளோக்கு எப்படி இருக்கும்? பேரலாக இருக்குமா, பர்பண்டிகுலராக இருக்குமா, ஜிக்ஸாகாக இருக்குமா, எப்படி இருக்கும்? பிரிட்ஜினுடைய சைட் செலெக்ஷனை பொறுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிவர் ஃப்ளோவுக்கு பர்பண்டிகுலராக நீங்கள் கட்டணும்ப்பா. ஸோ இட் இஸ் ரைட் ஆங்கிள் டு த ரிவர் ஃப்ளோ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், த டைப் ஆஃப் த ஃபவுண்டேஷன் விச் இஸ் ஜென்ரலி அடாப்டட் ஃபார் பிரிட்ஜ் பியர்ஸ். ஒரு டீப் சாண்டி சாயிலில் நீங்கள் வந்து பிரிட்ஜ் பியர்ஸ்க்கு போட வேண்டிய ஃபவுண்டேஷன் என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் சூட் பண்ணுவீங்க அப்படின்னா வெல் ஃபவுண்டேஷன் தான் அந்த இடத்துல உங்களுக்கு செட் ஆகும். வெல் ஃபவுண்டேஷன் இதுதான் வந்து பிரிட்ஜ் பியர்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபவுண்டேஷன். இந்த கொஷின் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பியரிங். பியரிங்னுடைய ஃபங்க்ஷன் என்ன? கண்ட்ரோல்டு மூமெண்ட் இருக்கும், லோட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணும், கண்ட்ரோல்டு மூமெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த பிரிட்ஜ் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஏன்னா இதை நீங்கள் அதிகமாக இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கிறதுலையோ இல்லை கியூடி கொடுத்துருக்கிறதுலையோ அப்படி தான் நீங்கள் பார்த்துருக்க முடியும். மற்றபடி வெளியில் இருக்கிற மக்களுக்கு இதில் நீங்கள் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப தேடினாலும் இது கிடைக்காது. ஸோ நான் சொல்கிற முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து கல்வெட்டு, இது வந்து பிரிட்ஜு கிடையாது அப்படின்னா அதனுடைய ஸ்பேன் எவ்வளோக்குள்ளே இருந்தால் அது அப்படி நீங்கள் சொல்லுவீங்க? 6 மீட்டர் நொட்டி கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு பேர் கல்வெட்டு. ஸோ இட் இஸ் லெஸ் தேன் 6 மீட்டர். A bridge is designed to withstand flood discharge of 100 years return period is called என்ன type of bridge? என்ன class இது? High level bridge, high flood level, HFL அப்படின்னு நம்ம சொல்வோம். The flooring provided on approaches of the bridge to protect against the flood damage. Flood damageல இருந்து protect பண்றதுக்காக a flooring which is provided. இதுக்கு பேர் என்ன? Causeway. It is causeway. Which of the following is a superstructure element? இப்போ ஒரு பிரிட்ஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு எது சூப்பர் எலமெண்ட்னு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து பியர்ஸ்க்கு சூட் ஆகணும்னு தெரியணும். இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் விலாவரியாக அதை படிக்கணும். அதை தான் நம்ம கொஷின்ஸாக இங்கே பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு பிரிட்ஜினுடைய எந்த எலமெண்ட்டை நீங்கள் சூப்பர் ஸ்ட்ரக்சர் எலமெண்ட்டுன்னு சொல்லுவீங்க? எதெல்லாம் சூப்பர் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸு? ஸ்லாபு, கேர்டரு, வெரி குட். இதுதான் சூப்பர் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டு. ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, டெக்கு கட்டி, டெக் ஸ்லாப், டெக் இருக்கும். இதெல்லாமே வந்து பிரிட்ஜினுடைய சூப்பர் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ். சாயில் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நான் உங்களுக்கு அப்படியே நான் தள்ளுறேன். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம். அதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துருங்க. நான் இப்போ உங்களுக்கு ரயில்வே ரிலேட்டட் கொஷின்ஸ் இங்கே எடுக்கிறேன் நான். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். சாயில் ரிலேட்டடானது போன ப்ரீவியஸ் இயர்ஸ்லேயே நான் கேட்டிருந்தேன், போன பிடிஎஃப்ஸ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணும் போதே. ஸோ இதை பார்க்கலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் த ட்ராக் பேலஸ்ட். பேலஸ்ட் எதுக்கு போடுறோம் ரயில்வேல? இந்த ஸ்லீப்பரை பற்றியும் பேலஸ்ட் பற்றியும் ஒரு கொஷினாச்சும் வந்துடும்ப்பா, அது எப்பவுமே. ஸோ பேலஸ்டோடைய ஃபங்க்ஷன் என்ன? ட்ராக்குக்கு எலாஸ்டிசிட்டி கொடுக்கணும், லோடை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும், ட்ரைனேஜை வந்து ப்ரொவைட் பண்ணணும். இது எல்லாமே முக்கியம். ஸோ ஆல் ஆஃப் த அபவ். ஷர்மி சூப்பர். ஷர்மி, அரவிந்த் சார் உண்மையாக சூப்பர்ப்பா. ஓகே, நல்லா அவருமே எல்லா கொஷின்ஸுமே நல்லா ட்ரை பண்ணுறீங்க. இந்த ரயில் செக்ஷன் காமன்லி யூஸ்ட் இன் இந்தியன் ரயில்வே. இந்தியன் ரயில்வேல ப்ராட் கேஜ். ஓகே, என்ன ரயில் சிஸ்டம் வந்து காமன் யூசேஜ் ரயில்னா எது? ஃப்ளாட் ஃபூட்டட் ரயில்ஸ் தான் வந்து காமனாக யூஸ் பண்ணுறது. இது வந்து 52 kg per meter, எல்லாம் 60 kg per meter. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃப்ளாட் ஃபூட்டட் ரயில்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது.
ஸ்பேசிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் எவ்வளோ இருக்கணும் ப்ராட் கேஜில்? ஒன்றுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸு 60 to 75 சென்டிமீட்டர் கேப் தான் இருக்கும். மினிமம் டெப்த் ஆஃப் த பேலஸ்ட் குஷன், நான் உங்களுக்கு எல்லாமே அந்த ரிலேட்டட் கொஷின் தான் எடுத்திருக்கேன். மினிமம் டெப்த் ஆஃப் தி பேலஸ்ட் குஷன் எவ்வளோ? தெரியுமா? 150 mm. மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெட்டீரியல் ஸ்லீப்பருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற காமன் மெட்டீரியல் இந்தியன் ரயில்வேல எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம். எது அது? நீங்கள் உங்கள் வீட்டு சைட்லாம் அப்படி இருக்கா தெரில, இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கருக்கு பதிலாக இவங்க போட்டிருக்கிறது அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கும் தெரியுமா? அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டையே ஸ்பீட் பிரேக்கராக போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பூசி, அதுக்கப்புறமா அந்த லைனிங்லாம் போடல, ஒயிட் போட்டு அந்த லைன்லாம் போடல, ஒயிட் லைன்ஸ்லாம் போடல, அப்படியே வச்சுருக்கான். இதுக்கு பேர் தான் எங்கள் ஏரியாவில் ஸ்லீப்பர், சாரி அது பேர் என்னது, ஸ்பீட் பிரேக்கர். அதே மாதிரி இங்கே நீங்கள் நம்ம காமனாக வந்து இந்தியன் ரயில்வேஸில் யூஸ் பண்ணுற ஸ்லீப்பர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட் அந்த அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஸ்லாப் மாதிரி இறக்கி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஸ்லீப்பர்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது வந்து மோஸ்ட் காமனாக பார்க்குறதுனா ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட் ஸ்லீப்பர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். காஜ் ஆஃப் அ ட்ராக் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ட்ராக் காஜ், இதுக்கும் அதுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ரெண்டு ரயிலுக்கும் நடுவில் இருக்கிற இன்னர் ஃபேஸ் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் காஜ். ரெண்டு ரயிலுக்கு நடுவில். ஆமாம், வெரி குட் அரவிந்த் சார், உண்மையாக சூப்பர்ப்பா, எல்லாமே நல்லா ட்ரை பண்ணுறீங்க, உண்மையாக ரொம்ப சந்தோஷம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த ரயில் ஜாயிண்ட்? ரயில் ஜாயிண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இது அதனுடைய ஃபங்க்ஷனே கிடையாது அப்படின்றது எது? ரயில் ஜாயின்ட்ஸ் வந்து எதுக்கு தெரியுமா? அலைன்மெண்ட்டை பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கணும், எக்ஸ்பான்ஷன் கேப் வராமல் பார்த்துக்கணும், லோடை வந்து ஒரு இடத்துக்கு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் ரெயிலுடைய வியருக்கும் டியருக்கும் ரயில் ஜாயின்ட்ஸுக்கும் ஃபங்க்ஷன்ஸுக்கும் இட் இஸ் நாட் ரிலேட்டபிள். ஸோ டு ப்ரிவெண்ட் வியர் ஆஃப் த ரெயில்ஸுக்கெல்லாம் நம்ம ஜாயின்ட்ஸ் போடலை. ஆமாம், கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுது, கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணும்டா, கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணும். எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷனும் ரயில் ஜாயின்ஸு சம்மந்தப்பட்ட விஷயம்தான், லோ டிரான்ஸ்ஃபரும் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். இதில் என்னென்னா வியர் ஆஃப் த ரெயிலுக்கும் ரயில் ஜாயின்ட்ஸுக்கும் இட் இஸ் நாட் ரிலேட்டபிள். த டைப் ஆஃப் த ரயில் ஜாயின்ட்ஸ் விச் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் இந்தியன் ரயில்வே, என்ன டைப்பு? நான் உங்களுக்கு ஆப்ஷனே காட்டாத கூட சொல்கிறேன், எதாவது ட்ரை பண்ண முடியுமா? இந்தியன் ரயில்வேல காமனாக இருக்கக்கூடிய ரயில் ஜாயிண்ட் டைப்பு என்ன டைப்பு? எத்தனை சஸ்பெண்டட் ஜாயிண்ட். creep of the rail னா என்ன? creep இத சொல்லுங்க. இந்த 49th question சொல்லுங்க யாராவது. யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க பார்க்கலாம். creep of the rail is longitudinal movement of the rail in the track. Very good. இந்தியன் ரயில்வேனுடைய ஸ்டாண்டர்ட் ரயில் லென்த் எவ்வளோ தெரியுமா? எத்தனை மீட்டரு? இந்தியன் ரயில்வேஸ்னுடைய ரயில் ஸ்டாண்டர்ட் ரயில் லென்த். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. இங்கே உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ரொம்ப நியர்பையில் கொடுத்துட்ருக்கேன், அதனால் நீங்கள் யோசிக்க. 12.8 மீட்டர் ப்ராட் கேஜ் லென்த்து, ஸ்டாண்டர்ட் லென்த்து. இதை கொடுக்காம இதை கொடுத்தாங்கன்னா தான் நீங்கள் இதுக்கு போகணும், இல்லைன்னா நீங்கள் 12.8 தான் சொல்லணும். ஓகேவா? The part of the harbor which provides entrance to ship entrance, இதுக்கு பேர் என்னது?
அப்ரோச் சேனல் தான் வந்து சேஃப் என்ட்ரி வெசல்ஸ் வர்றதுக்கு. பிரேக் வாட்டருடைய ஃபங்க்ஷன் என்ன, அது பேர்லேயே தெரியும். பிரேக் வாட்டர் என்ன பண்ணுது, என்ன ஃபங்க்ஷன், அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னது? ஹார்பரை வேவனுடைய தாக்கத்திலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இல்லைன்னா ஹார்பர் மொத்தம் நாசனமாக போயிடும். ஸோ அதுதான் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன், பிரேக் வாட்டருடைய மெயின் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒரு ஹார்பர்னுடைய டைப்பே கிடையவே கிடையாது. இதுவுமே ஒரு கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது. இந்த மாதிரி ஒன்றும் டைப் ஆஃப் ஹார்பரே ஒன்று கிடையாது. என்ன டைப் ஆஃப் ஹார்பர் கிடையாது? கமர்ஷியல் ஹார்பர்னு ஒரு ஹார்பர் டைப்பே இல்லை. இல்லையா? ஓகே. ஸ்ட்ரக்சர் which is constructed parallel to the shore to prevent beach erosion. நான் உங்களுக்கு எடுத்தேன். கிராயினா என்ன, ஜெட்டினா என்ன, பிரேக் வாட்டர்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு போன கிளாஸில் கூட நான் எடுத்தேன். இதை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ 54th கொஷின். parallel to the shore வந்து sea wall. சாயில் எரோஷனுக்கு ஷோர் லைன் ஃப்ரம் எரோஷன், அரிப்புலேருந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு வால். ஒன் இயர் பேட்ச் வந்து TNPCB AE, TNPSC AE and JE வந்து செப்டம்பர்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் முன்னமாகவே கூட புக் பண்ணிக்கலாம் கிளாஸஸ் எல்லாமே. யார் யாருக்கு என்னென்ன வேணும், ஏன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணி 2 to 3 டேஸில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்கள் கையில் மெட்டீரியல்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரியராகவே கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2025-26க்கான நியூ பேட்ச் நம்ம செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அண்ட் தென் கிளாஸஸ் நீங்கள் இப்போத்துலேருந்தே கொண்டு போகணும், அண்ட் நம்ம கொண்டு போகிற ரிவிஷன்ஸுமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். 9449623866. ஓகே. அதே மாதிரி நம்ம ஒரு சில வீடியோஸ் வந்து ஓப்பன் கிளாஸஸாக வர்றது எல்லாமே நீங்களுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதுலேயும் நீங்கள் வந்து அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் டெலகிராமில் எங்களுக்கு மெசேஜஸ் அனுப்பலாம். ஓகே. கிளாஸ் ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9449623866 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை கால் பண்ணினாலும் கேட்டுக்கலாம். The structure which is constructed perpendicular to the shore, which is parallel to the shore, is seawall, which is used to prevent erosion. இதே வந்து which is constructed perpendicular to the shore for trapping the sediments and preventing the littoral drift. இது வந்து என்னன்னா groin. லோடிங்க்கு அன்லோடிங்க்கு வந்து குவே. அதான் லோடிங் அண்ட் அன்லோடிங் கார்கோ இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து குவே. லோடிங் அன்லோடிங் ஷிப்ஸ்க்கு வந்து ஜெட்டி ஸ்ட்ரக்சர். செடிமெண்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்டிங் லிட்டரல் ட்ரிஃப்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து groin. ஷிப்ஸ் ரிப்பேரிங்கானது ட்ரை டாக்கு. ஓகே. இந்த மாதிரி parallel to the shore, கார்கோ ஹேண்டலிங்க்கு parallel to the shore அப்படின்னா அது வந்து வேர்ஃப். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அலாங் த கோஸ்ட்டு சாண்ட் மூமெண்ட் இருக்கும். அந்த சாண்ட் மூமெண்ட் இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்காதபடிக்கு கட்டுறது தான் groins. ஸோ இது வந்து பெர்பெண்டிகுலர் டு த ஷோர் தான். இது என்ன பண்ணோன்னா அந்த பக்கம் வர செடிமெண்ட்ஸு இது எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிடும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரல் ட்ரிஃப்ட்டை ப்ரிவெண்ட்டும் பண்ணும் groin ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கொஷின்ஸு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் பார்ட்டில்
எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 to 90 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் நீங்கள் வந்து புதுசாக இந்த பிரிட்ஜ் பார்ட்டில் இதிலலாம் டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உண்மையான உங்களுக்கு பிடிச்சது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி வீடியோ பற்றின கருத்துக்கள் என்னோட போடுங்க. அண்ட் அடுத்த முக்கியமான சப்ஜெக்டோடு நான் உங்களுக்கு வரேன். நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளுடைய அடுத்த 1 year பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற மக்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இன்டெப்த்தாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சு படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற மக்கள் 9444962386 இந்த ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கேளுங்க. ஓகே, பை, டேக் கேர். எல்லோரும் நல்லா படிங்க. நீங்கள் படித்ததை எல்லாத்தையும் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது கண்டிப்பாக ரிவிஷனுக்கான டைம் தான். வாழ்த்துக்கள்ப்பா, எல்லாரும் போயிட்டு வாங்க. தேங்க்யூ அரவிந்த் சார், வெரி குட். உண்மையாக நல்லா பண்ணீங்க. வாழ்த்துக்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சக்ஸஸ் அஸ் யுவர்ஸ்.